நேயர்களுக்கு யோக வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழவே. ஸ்ரீ உத்தராயண புண்ணிய கால விசுவாவசு வருடம் ஆனி மாசம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் ஆங்கிலம் 29/6/2025 ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:56 திதி இன்று பிற்பகல் 12:58 சதுர்த்தி பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் காலை 10:23 வரை ஆயில்யம் பின்பு மகம். நாம யோகம் காலை 9:20 வரை வஜ்ரம் பின்பு சித்தி. கரணம் பிற்பகல் 12:58 வரை பத்திரை கரணம் பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் காலை 10:23 வரை சித்த யோகம், அதன் பின்பு மரண யோகம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 3:15 4:15 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 வரை. யமகண்டம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 மாலை 4:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, நண்பகல் 1:30 2:30 வரை. வாரசூல மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 10:23 வரை பூராடம் பின்பு உத்திராடம் நட்சத்திரம் சந்திராசிரமம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, சதுர்த்தி. இன்னைக்கு பைரவர் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் செய்யலாம். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில் மட்டும் இன்னைக்கு கொண்டு செல்லுங்கள். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இந்த ஆயில்யம்ன்றது சர்வம் அப்படின்னு அர்த்தம். ஆயில்யனா சர்வம். யாரெல்லாம் ஆயில்ய நட்சத்திரம் பிறந்திருக்கார்களோ அவர்களெல்லாம் சர்வதோஷம் பிறக்கும் போதே உண்டு. ஆயில்யனா சர்வம் இல்லையா? அதனால் அதற்கு இன்னைக்கு என்ன செய்யலாம் அது பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். மிதுன லக்னம், லக்னத்துக்குள்ளேயே உங்களுக்கு சூரியனும் குரு பகவானும், கடகத்தில் புத பகவான் சந்திர பகவான், சிம்மத்தில் அங்காரக பகவான் கேது பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சுக்கிர பகவான். இன்று பகல் 2:10 சுக்கிரன் ரிஷபராசிக்குள் பிரவேசம். அதே மாதிரி காலை 6:34 சந்திரன் சிம்ம ராசிக்குள் பிரவேசம். மகர ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. மகம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். சரி, இந்த ஆயில்யம் நட்சத்திரம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு இணைந்து இந்த வளர்பிறையில் வருகின்ற ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு, ஆனி மாதத்தில் வரக்கூடிய ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்ன சிறப்பு? ஆனி மாதம் என்பது ஆனந்தமும் ஆன்மீகமும் நிறைந்ததாக நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், கருதப்படுகிறோம். முக்கியமா பரம்பொருள் பூஜைகள், சிவ வழிபாடுகள் மற்றும் நவராத்திரி போன்ற ஆன்மீக நிகழ்வுகள் ஆனியில் நடைபெறுகின்றன. வளர்பிறை என்பது அமாவாசைக்கு பின் தொடங்கும் சந்திர பருவமாகும். இதில் சந்திரன் ஒளிமயமாக அதிகரித்து பௌர்ணமி வரை சென்றடைகின்றான். இது சக்தியின் வளர்ச்சி, நலன்கள், ஆதாயங்கள் பெருக்கும். இந்த ஆயில்யம் நட்சத்திரம் குரு பகவானால் ஆட்சி செய்யப்படுகிறது. இது கடவுளான நாக தேவர்கள் அல்லது அனந்த நாகன் அதோட தொடர்புடையது. ஆகையால இந்த நாள் நாக பூஜை, சர்வ பூஜை, நிவாரணம் செய்தால் ரொம்ப நன்று. குளிர்ச்சி தரும் வழிபாடுகள் சிறந்த நாளாக இன்னைக்கு கருதப்படுகிறது. ஆனி வளர்பிறை ஆயில்யம் தின சிறப்பு இந்த நாள்ல நாக பூஜைக்கு உகந்த நாள். காலையில ஒரு 6 மணிக்கெல்லாம் நீங்க வேப்ப மரம், அரச மரம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த நாகர்கள் இருப்பாங்க. அதுல போயிட்டு நீங்க இன்னைக்கு பூஜை செய்தால் ரொம்ப சிறப்பு. நாகதோஷம், குலதோஷம், திருமண தடை, குழந்தை பிரச்சனை இதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதே போல ஆன்மீக அனுபவத்திற்கு இது சாதகமான காலம். வளர்பிறை என்பதாலும் ஆயில்யம் என்பதாலும் ஆன்மீக சக்தி அதிகரிக்கும்.
ஜபம், தியானம், மந்திரம், உச்சாடனங்கள் செய்ய இது ஒரு சிறந்த நாள். அதே மாதிரி சிவ வழிபாட்டிற்கும் சிறப்பு. அதே போல சிவபெருமானுக்கும் சரி, இந்த ஆயில்ய நட்சத்திரம் காட்சியளிக்கும் நாளில் நீலகண்ட ஈஸ்வரன் அல்லது நாகேந்திர ஹரா என அழைக்கப்படும் சிவபெருமானை வழிபட வேண்டும். எப்படி? பால், பன்னீர், சந்தனம், அதே மாதிரி நாகராஜர் பாம்பு உருவம் கொண்ட விநாயகர் அல்லது சிவலிங்கத்திற்கு அபிஷேகம், இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த பால், பன்னீர், சந்தனம் போட்டு அபிஷேகம் பண்ணலாம். அதே போல இந்த நான் சொன்னேன் இல்லையா, அரச மரம், வேப்ப மரம் இருக்கின்ற இடத்துல நாகர்கள் நிறைய இருக்கும், அங்க விநாயகரும் சேர்ந்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல போயிட்டு இன்றைய தினம் இந்த வழிபாட்டை செய்தால், ஆயில்யம் நட்சத்திரம் 11 மணி வரைக்கும் இருக்கு, அதனால காலையில செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இத செஞ்சுட்டு வாங்க. ஒரு பால் வாங்கிட்டு வாங்க, பன்னீர், தயிர்லாம் வேண்டாம், பால், பன்னீர், சந்தனம் இது மட்டும் வாங்கிட்டு போய், மஞ்சள் எல்லாம் வாங்கிட்டு போய் அபிஷேகம் பண்ணி போட்டு வச்சு வெத்தலை பாக்கு பழம் வச்சு விளக்கேற்றி, நீங்க இன்றைய தினம் சர்வதோஷம் உள்ளவர்கள், ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு போய் பண்ணி, அதுவும் ஞாயிற்றுக்கிழமையோடு வருவது இன்னும் சிறப்பு. அது நேற்றே அது வந்துருச்சு, இருந்தாலும் இன்னைக்கு காலையில ஞாயிற்றுக்கிழமையில இருக்குன்றதுனால இன்னைக்கு இதை செய்யலாம். செய்யும்போது உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பலன் என்னவென்று இப்பொழுது பார்ப்போம். மேஷராசி நேயர்களுக்கு உறவினர்கள் வழியில் ஆதரவு கிடைக்கும், தேவையற்ற செலவுகளை குறைப்பீர்கள், பிறமொழி மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும், வியாபாரத்தில் சில தந்திரங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம், பழைய பிரச்சனைகளால் வேலையில் சில மாற்றங்கள் ஏற்படும், புதுவிதமான கனவுகள் தோன்றும், வசதிகள் மேம்படும் நாளாக இன்னைக்கு கருதப்படுகின்ற ஒரு நாள். அதிசய நிறாமின் அஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும், பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும், கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கனவுகள் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, பயணங்கள் மூலம் சில அனுபவங்கள் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம். பழைய நினைவுகளால் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்படும், உடல்ல உங்களுக்கு எதிராக இருந்தவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம், உறவுகள் வழியில நெருக்கடிகள் ஏற்படும், சக ஊழியர்களால் மன அமைதி கிடைக்கும். அதே மாதிரி என்ன தேவையோ இன்னைக்கு அதை நிறைவேற்றி கொள்வதற்கான சூழல்கள்லாம் அமையும். அதே மாதிரி கூட்டு தொழில் செய்பவர்கள், பங்குதாரர்கள், அவர்களிடமிருந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்ததெல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் வெற்றி காணக்கூடிய ஒரு தருணம். அதிசய மெர்விசை 4ஆம் நட்சத்திர நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கும், ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான ஒரு நாள், மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, இன்னைக்கு குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி கொஞ்சம் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும். அதன் மூலம் ஒரு பகைமையை கூட தவிர்க்கலாம். அதே போல பயணங்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், உத்தியோகத்தில் விவேகத்தோடு செயல்பட்டால் இன்றைய தினம் லாபங்கள் ஈட்டலாம், நம்பிக்கையும் அதிகரிக்கும், சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும், வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம், வாகன மாற்றங்கள், எண்ணங்கள் இதெல்லாம் உண்டாகும். அதே மாதிரி பாக பிரிவினைகள், தெளிவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் சுபம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிசய 4ஆம் அதிசய நிறம் பிரவுன் நிறத்தை இன்னைக்கு யூஸ் பண்ணுங்க. அதே போல மிருகசீரிஷ நட்சத்திரக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரம் முயற்சிகள் அனுகூலமாக அமையும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்க, வேலை சம்பந்தமான புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும், உங்கள் கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை எல்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்றன. நண்பர்கள் வழியில விட்டு கொடுத்து செல்லுங்கள், சந்தோஷமா எல்லோரையும் உங்களுடைய பேச்சுக்களால் அதாவது ஒரு கவருகின்ற ஒரு தன்மை
ஈர்ப்பு தன்மை ஏற்படும். வழக்குகள்ல எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவங்கள் ஏற்படும். இன்றைய நாள் ஜெயம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய வடதிசை அதிசயன் 5ஆம் நட்ச நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும். பூசம் நட்சத்திரம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, மனசுல ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை தோன்றி மறையும். உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். எதிர்பாராத சில உதவிகள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படும். வியாபாரத்தில் நிதானத்தை கையாள்வது நல்லது. உங்களோட இருப்பவர்களிடத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படும். இன்றைய நாள் உழைப்பு நிறைய எஃபர்ட் போடணும், அப்பதான் சிறப்பா இருக்கும். காரணம், இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம். அதிசய மேற்கு திசை அதிசயன் 8ஆம் நட்ச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்தும். மகம் நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். அதே மாதிரி அந்த பொறுப்புல ரொம்ப கவனத்தோட இன்னைக்கு இருக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. அது மாதிரி இருந்தால் எந்த விதமான சிரமங்களும் இருக்காது. மக நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கவனத்தோட இருக்கணும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்கு சந்திராசிரமம் இல்லை, சந்திரன் மகத்துல இன்னைக்கு செல்வதால், ஏன்னா சந்திரனோட மகம்னா கேது, அந்த கேது சேர்வதால் சில பிரச்சனைகள் ஏற்படும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. சாரி, சந்திராசிரமம் மகர ராசிக்கு தான் சந்திராசிரமம். அதனால மக நட்சத்திரக்காரர் இன்னைக்கு கவனமா இருங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இன்னைக்கு நிறைய வரும், கவனமா இருங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு விலக. எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. உங்களுடைய நயமான பேச்சுகளால் பிரச்சனைகள்லாம் குறையும். கால்நடை விஷயத்துல கவனம் தேவை. மேல் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். உங்களுடைய விருப்பங்கள்லாம் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். அதிசய வடகு திசை அதிசயன் 5ஆம் நட்ச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லவும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்க. உறவினர்கள் வழியில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாம் மறையும். கூட்டாளிகள் வழியில மறைமுக ஒத்துழைப்புகள் கிடைக்கும். தடைப்பட்ட சில கடன் பிரச்சனைகள்லாம் தீரும். உயர் அதிகாரிகள் வழியில சாதகமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உங்களுடைய பேச்சில ஒரு அனுபவ அறிவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் உதவி யாரிடமாவது கேட்டிருந்தால் அந்த உதவி கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 3ஆம் நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உறவுகள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். வியாபாரம் சார்ந்த பயணங்கள்லாம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிந்தனை திறனில் மாற்றங்கள் ஏற்படும். அதே போல ஆசிரியர்களுக்கு, கல்வி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு சாதகமான வாய்ப்புகள் அமையும். நேர்மையான மதிப்புகள் கிடைக்கும். அரசு வழியில ஆதாயம் கிடைக்கும். இன்றைய நாள் வரவு நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய தென்மேற்கு திசை அதிசயன் 4ஆம் நட்ச நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றமான ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு கிடைக்கின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, முயற்சிகள்ல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதங்கள்லாம் தோன்றி மறையும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை ஏற்படும். வியாபாரம் சம்பந்தமான பயணங்கள் அதிகரிக்கும். ஆன்மீக தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கும். உத்தியோகத்துல
உங்களுடைய தனி திறமைகளை வெளிப்படுத்துங்க. நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர் தடை தாமதங்கள்லாம் இன்னைக்கு விலகும். போராடும் நட்சத்திரம் மதிப்பு மரியாதை ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. உத்திராட நட்சத்திரக்காரர் ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துல சிந்தித்து செயல்படுங்க. பிள்ளைகள் விஷயத்துல கவனமா இருங்க. அதே மாதிரி உங்களோட இருப்பவர்கள், உங்க கூட இப்ப கூட்டு தொழில் செய்யறாங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்களிடத்தெல்லாம் கொஞ்சம் நீங்க வளைந்து கொடுத்து சென்றால் சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலும் அனுசரித்து செல்லுங்க. நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்துருங்க. எந்த ஒரு விஷயத்திலும் திருப்தி இல்லாத மனநிலை ஏற்படும். வியாபாரம் சார்ந்த அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசயோட மேல் செய்யும் 4 வெறும் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்கள். உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, வியாபாரத்தில் நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். புதிய நபர்கள் அறிமுகம் ஒத்துழைப்பும் கிடைக்கும். அலுவலகத்துல மதிப்பு மரியாதை எல்லாம் மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் புத்துணர்ச்சியோடு செயல்படுங்க, சிறப்பாக இருக்கும். சவாலான வேலைகளை கூட சாதாரணமா செய்து முடிப்பீங்க. சகோதர வழியில ஆதரவு கிடைக்கும். இன்றைய நாள் வேகத்தை விட விவேகம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய மேற்கு திசை, 8 அதிர்ஷ்ட நிறம் மயில் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகம் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உங்களுடைய சிந்தனை போக்கில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எதிர்பாராத சில பயணங்கள அலைச்சல்கள் அதிகரிக்கும். எதிலும் தனித்தன்மையுடன் செயல்படுவீங்க. உங்களுடைய செயல்திறன்ல இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் விலகும். தற்பெருமையான விஷயங்களை குறைத்து கொள்வது நல்லது. வெளிவட்டத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரம் தனித்தன்மை வெளிப்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.